ஃப்ரெண்ட் வணக்கம். இப்போ கல்யாணம் முடிஞ்சவங்க ஓகேவா, ஸோ அவங்களுக்கு ப்ரெக்னன்சி வந்து இயர்ஸ் ஆனாலும் வராது ஓகேவா, ஸோ நடக்காது. ஆனால் அதை செயற்கை முறையில் நடக்க வைக்க நிறைய முறை இருக்குது. ஸோ அதுக்கு பேர் வந்து அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிஸ் ஓகேவா, ஏஆர்டி. ஸோ இது நிறைய இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் ஐவிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் டெஸ்ட் பேபி, இது எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் சைக்கோட் இன்ட்ரா பெலோபியன் ட்ரான்ஸ்ஃபர் சிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இன்ட்ரா யூட்டேரியன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்விட்ரோக்கு ஆப்போசிட் வந்து இன் விவோ ஃபெர்டிலைசேஷன் ஓகேவா. தென் ஹிப்ட் இருக்குது, ஹேபிட் இன்ட்ரா பெலோபியன் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. அப்புறம் இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெம் இன்ஜெக்ஷன் இருக்குது. அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் இருக்குது ஓகேவா. நெக்ஸ்ட்டு இன்ட்ரா யூட்டரைன் இன்செமினேஷன், இது வந்து இன்ட்ரா யூட்டரைன் ட்ரான்ஸ்ஃபர் ஓகேவா. இன்செமினேஷன் வேறு, ட்ரான்ஸ்ஃபர் வேறு. ஆனால் அப்போலாம் ஆப்ஷன் இருக்குது. இருந்துமே இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலைஸ் ப்ரொஃபஷனல் வேணும். அப்புறம் வந்து எக்ஸ்பென்சிவ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அந்த ஸ்பெம்மை செலுத்துறதுக்கு ஓகேவா. ஸோ அதெல்லாம் ரொம்ப அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியானது. ஸோ அதனாலே நிறைய பேரால் இதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது ஓகேவா. அதை விட்டு அவங்களுக்கு எமோஷ்னலாக, ரிலீஜியஸாக, சோசியலாக சில ஃபேக்டர்ஸ் வந்து அவங்கள தடுக்கும் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ அதுவும் சொல்கிறாங்க ஓகே. ஸோ இதில் பிரச்சனை இருந்தாலும், ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவில் வந்து லீகல் அடாப்ஷன் இருக்குது. அடாப்ஷன்னா தத்து எடுக்கிறது ஓகேவா. ஸோ அது இருக்குது, அது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது பண்ணால் நீங்கள் ஒரு குழந்தைய வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.